இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். கீழே அடுத்து 150. देख मैं तेरे उपदेशों का अभिलाषी हूँ, अपने धर्म के कारण मुझको जिला. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். யார் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார்? அவருடைய கட்டளைகளை நேசிக்கிறவர்களை அவர் உயிர்ப்பிப்பார். किसको जिला करते हैं हमारे यहोवा? कौन जो लोग उसके नियमों को प्यार करते हैं उसको जिलाते हैं. சங்கீதக்காரன் சொல்கிறார் 23வது சங்கீதத்துல அழகான வார்த்தை, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், மெய்த்து. அங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்களேன். அவர் சொல்ற வார்த்தையை ஆடுகளையும் தன்னையும் சொல்லலை. நீங்க நல்லா பாருங்க, அக்யூரேட்டா பாருங்க. ஆடுகளோடு ஒப்பிட்டு பேசுகிறார், மெய்ப்பனாக பார்க்கிறார். அவர் தன்னை பார்க்கவில்லை, தனக்குள் இருக்கிற ஆத்துமாவை மேய்க்கிறவர் என்பதை அவர் பார்க்கிறார். நீங்க கவனிக்க வேண்டிய விதம், அவர் சொல்கிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் என்ன செய்கிறார். நீங்க அந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஆத்தும நேசர். हमारे प्रभु तो हमारे आत्मा को प्यार करते हैं. यहाँ गायक कहते हैं भजन संगीता 23 में, उसके आत्मा के पास कहते हैं यहोवा तो बहुत बड़ा चरवाहा है. இந்த ஆத்துமாவை கரைப்படுத்தி விடாதபடிக்கு, அலட்சியம் பண்ணாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஏசா தன்னை குறித்து, ஏசா தனக்கு இருக்கிற வாக்குத்தத்தத்தை குறித்து, ஏசா தனக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து எந்த கவலையும் இல்லை. அதை அலட்சியம் பண்ணி இருந்தான். யாக்கோபு அந்த திட்டத்தின் மீது கவனமாக இருந்தான். கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துங்க. यासो तो यहोवा दिया हुआ वो वचन को, वो आशीर्वाद को तुच्छ मानता है, पर याकूब तो उससे ध्यान से देखता है. அந்த வாக்குத்தத்தத்திற்கு சொந்தக்காரன் அலட்சியமாக இருந்தான். வாக்குத்தத்தத்திற்கு சொந்தம் இல்லாதவன் என்ன செய்கிறான்? எதிர்பார்ப்போடு கவனமாக இருந்தான். நீங்களும் நானும் மிக கவனமாக இருக்க வேண்டும். ऐसा तो बहुत बड़ा स्वाधीन होना चाहिए उस वादा को, पर वह तुच्छ मानता है, आलस्य करते हैं. पर यहाँ याकूब क्या करते हैं? उससे ध्यान से पाकर जीव रहता है. उसी तरह हमारे जीवन भी हम ध्यान से रखना चाहिए. நான் பேசுறது உங்களுக்கு விளங்குது? कितने लोग समझ पा रहे हैं इसको?